திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நான் இந்த மேடையில் நிற்க மக்கள் தான் காரணம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கலைஞன் கோழையாகிவிட்டால் அந்த சமுதாயமே கோழையாகிவிடும். நான் என்றும் மக்களின் குரலாகவே இருப்பேன். கடந்த 10 ஆண்டுகளாக நான் ஒரு மன்னரை எதிர்கொண்டே இருக்கிறேன். இனி அவரை மன்னர் என சொல்ல முடியாது. அவர் தெய்வ குழந்தையாகிவிட்டார். இனி நாம் அவரை தேர்ந்தெடுக்க முடியாது. அவரால் நாட்டுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அவரை நாம் திட்டவும் முடியாது. இதையெல்லாம் பார்க்கும்போது தெய்வம் சோதிக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். ஒருவேளை அம்பேத்கர் அரசியலமைப்பை எழுதாமல் இருந்தால் இந்த நாடு எப்படி போயிருக்குமோ என நினைக்கவே பயமாக இருக்கு. அம்பேத்கரின் சிந்தனைகள் பசியாலோ வறுமையாலோ பிறந்ததல்ல, அவமானத்தால் பிறந்தது. மோடி ஒரு சர்வாதிகாரி. அவர் தேரில்தான் நிற்பார், விமானத்தில் மட்டுமே வருவார். மக்கள் பூ போட்டு வரவேற்பார்கள். ஒருபோதும் அவர் மக்கள் பக்கம் நிற்க மாட்டார். மக்களின் வியர்வையை தொடாதவன், அவர்களின் பசியை அறியாதவன் எப்படி மக்களை பற்றி புரிந்து கொள்வான்? அவர் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. கடந்த 10 வருஷமா பல இடங்களில் தனது விதையை விதைத்திருக்கிறார். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும்போது நான் RSS காரன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் என சொல்கிறார். இதன் மூலம் அந்த நபர் நீதிபதியாக இருக்கும்போது எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கியிருப்பார் என்று தெரியாதா? இவரும் ஹிட்லர் மாதிரியான ஆட்களிலிருந்து வந்தவர்தான். இவரை மாதிரி ஆட்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. இயற்கையே இதுபோன்ற ஆட்களை ஜீரணிக்காது, துப்பிவிடும் என பேசியிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.